கடவுள் குடுக்குற வாழ்க்கை நம்ம வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். நம்ம அதை ஏத்துக்கிட்டு நம்மளும் வாழ்ந்துட்டு தான் இருக்கோம். ஒண்ணும் தேவையில்ல. கடவுளா பார்த்து எது குடுக்குறாரோ நம்ம ஏத்துப்போம். நிம்மதியா போகுது ஏதோ வாழ்க்கை அப்படின்னு தான் நம்ப இருக்கோம். ஆனா, நம்மள சில பேர் நோகடிச்சு, வேதனைப்படுத்தி, அசிங்கப்படுத்துறாங்க பார்த்தீங்களா? அப்போதான் நமக்கு ஒரு வைராக்கியம் வருது. வாழ்ந்து காட்டணும். நான் வாழவே கூடாதுன்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா? அவங்க முன்னாடி நான் வாழ்ந்து காட்டணும் அப்படின்னு நமக்கு ஒரு வைராக்கியம் வருது. அப்போதான் நம்ம கடவுள்கிட்ட கேட்குறோம். இது வேணும், அது வேணும். எனக்காக இத செய். எனக்கெல்லாம் இணையே ஆக மாட்டாங்க. எனக்கு இணையா ஆவாதவங்கலாம் என்னை பத்தி பேசுறாங்களே! அவங்கள விட நான் என்ன குறைச்சிட்டேன்? அப்படின்னு ஒரு ஆதங்கமும் நம்ம கடவுள்கிட்ட வரும். முருகரும் அப்படிதாங்க. ரொம்ப வைராக்கியமான கடவுள் தான் முருகர். ஒரு விஷயம் அவரால பண்ண முடியாதுன்னு சொன்னாங்கன்னா, அத நடத்தி காட்டுவாரு முருகர். அவர் எப்பவுமே அமைதியான கடவுள், ரொம்ப அன்பான கடவுள் தான். ஆனா கோபம் வந்துடுச்சுன்னா, இந்த